Hi friends, welcome back to our channel. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5 minutesல எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது, ஆன்லைனில் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ட் ஆர் உங்களோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் உங்கள் மொபைலுக்குள்ளே க்ரோம்னு இருக்கும். ஜஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோமுக்குள்ளே வந்து கூகுள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நோவோ ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு நோவோ ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு .com வரும். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்யூமோட டெம்ப்ளேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பில்ட் மை ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெர்ஷன், அதாவது நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இதெல்லாம் இந்த ப்ரீமியம் போட்டிருக்கிறத விட்டுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் மென்ஷன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பாருங்கள், இதெல்லாம் ப்ரீமியம் இல்லாதது. அதாவது இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் இல்லாதது ஒன்று, அதாவது இந்த க்ரீன் கலர் டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லும். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் இமெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். அதாவது வந்து ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம காட்டுற மாதிரிங்க. ஜஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் காட்டும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இது அப்படியே நீங்கள் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸ் காட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி, அதாவது ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒர்க் கம்பெனி கேட்குது, மேலே டைட்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஸ்டடி ப்ரோக்ராம், இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸ்கில்ஸு, அதாவது உங்கள்கிட்ட என்னென்ன, அதாவது நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜஸ், இதெல்லாம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க ரெஸ்யூமில். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கொடுத்து கூட நீங்கள் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான ஒன்று வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்து அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் கிளிக் பண்ணோன்னா அப்லோட் ஃபோட்டோ காட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு நான் அப்லோட் ஃபோட்டோ கொடுத்துட்டு என் கேலரியில் உள்ள இமேஜஸ்லாம் காட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இல்லை நீங்கள் தனியாக எடுத்துருக்க ஃபோட்டோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அது வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் இப்போ சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். என்னோடய லோகோனை கூட நான் செலக்ட் பண்ணுறேன். பார்த்துங்க, செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு வந்து அங்கே பாருங்க, அந்த லோகோ வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுற பாருங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டைல்ஸ் வருது. இது போக எக்ஸ்ட்ரா ஸ்டைல் வேணும்னா செகண்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரீமியமு. நீங்கள் ப்ரீமியம் இல்லாததை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷனு, அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஃபார்மேட்டு, அதாவது ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணணுன்ட்டு இல்லை. ஜஸ்ட் இங்கே கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை, அதாவது போல்டு, இட்டாலிக்கு, இந்த மாதிரி நீங்கள் எதாவது லிங்க் அதோட ஜாயின், அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட எதாவது லிங்க் ஜாயின் பண்ணால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்து லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது வெப்சைட் யூஆர்எல் ஏதாவது அதாவது வெப்சைட் யூஆர்எல் ஏதாவது லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு அதை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறது ஒன்றும் க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ அந்த டெம்ப்ளேட், அதாவது நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சோன்னே சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்க, மேலே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோம். நான் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு நான் இப்போ அந்த இதை வந்து நான் உங்களுக்கு ட்ரைவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் ஆகிருக்குங்க. அதாவது நம்ம எதுவுமே எதாவது கஸ்டமைஸ் பண்ணல. இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி தான் ரெஸ்யூம் இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்யூம் தான் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இதில், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. நீ வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. பாய்.